வாக்கு வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நற்செய்தி வழிபாடு. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த இடம் உள்ளே இருக்குது, வேணால் உள்ளே வந்துக்கோங்க. திருப்பலி முன்னுரை. அன்பினுக்கிரிய இறைமக்களே, இறை இயேசுவின் அன்பு நிறைந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் திருவிழாவின் முதல் நாளிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ரூத்து மற்றும் மீகா அன்பியங்கள் சார்பாக இத்தெய்வீக திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய ஊரின் பாதுகாவலி நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய திருவிழாவை சிறந்த முறையில் கொண்டாடுவதற்கு ஒரே குடும்பமாக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்ற அன்னையின் மரியாளின் பாடல் வழியாக கடந்த வருடம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லுவோம். திருவிழா என்பது வெறும் மகிழ்ச்சி, அலங்காரம், ஊர்வலம், கொண்டாட்டம் மட்டுமல்ல. அது இறைவன் நம்மை தமது அன்பிற்குள் புதுப்பிக்கவும் மனமாற்றம் அடையவும் விடுவிக்கும் அருள்மிக்க அழைப்பாகும். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று இயேசு தனது பொதுப்பணியை தொடங்கினார். அதே அழைப்பை இன்றும் நமக்கு முன்வைக்கின்றார். நமது பாவங்களை உணர்ந்து தீய பழக்கங்களை விட்டு விலகி இறைவனின் விருப்பத்தின்படி வாழ புதிய தீர்மானம் எடுக்க இந்த திருவிழா நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. எனவே நாம் நம் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரின் இரக்கத்தை நாடுவோம். இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் நம் உள்ளங்களை புதுப்பித்து நம் குடும்பங்களையும் சமூகத்தையும் அன்பு, நீதி, சமாதானம் நிறைந்ததாக மாற்ற அருள் புரிவாராக. அந்த நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய மரியதாயிபுரம் ஊரின் பாதுகாவலி நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளின் ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு இந்த நாளிலே தொடங்கியிருக்கின்றோம். கடவுள் கடந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுகின்றோம். நம்மை வழி நடத்தி வந்திருக்கின்றார், நம்மை பாதுகாத்து இருக்கின்றார், நம்மை பராமரித்திருக்கின்றார். நம்முடைய கஷ்டமான சூழலிலும் கூட நம்மை அன்பு செய்து நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காண்பித்து நமக்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு நீங்கவில்லை என்பதற்கு இந்த திருவிழா கொடியேற்றத்தின் போது கலந்து கொண்டதுதான் மிகப்பெரிய ஒரு சாட்சி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நமது ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை தட்டி வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே அன்பு தந்தையர்கள், அன்பு திருத்தொண்டர் இவருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பணி செய்கின்ற இடங்களிலே ஆண்டவர் தாமே இவர்களை மிகப்பெரிய கருவிகளாக பயன்படுத்தி விண்ணரசை ஏற்படுத்த இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். அதே போல இந்த நாளிலே சிறப்பிக்கக்கூடிய ரூத்து, மீகா அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த அன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இவருடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் சிறப்பாக இந்த அன்பியத்தில் உள்ள குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வேகத்திலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இன்னும் இவருடைய நினைக்கக்கூடிய அனைத்து காரியம் நிறைவேறவும் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். நாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பரிசுத்தமான திருப்பலி
இறைவனுடைய அருளை பெற்றுச் செல்வதற்கு நாம் வந்திருக்கின்றோம். திருவிழா மனமாற்றத்தினுடைய ஒரு அழைப்பு. பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். கடவுள் தூய்மையாக இருக்கிறார், நானும் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் இறைவசனம் 10 வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே கடவுளை காணுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நமது பாவ குற்றங்களை நினைத்து பார்த்து மனவருந்திக் கொள்வோம். சிறப்பாக கொடியேற்றத்தின் போது நினைத்து பார்த்த அந்த கருத்துக்கள், அந்த ஜெபம், அந்த வேண்டுதல் அனைத்தும் இந்த திருவிழா காலங்களிலே நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் பரிந்துரைத்து பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் தகுதியோடு பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்ப்போம். அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும்,
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாற்றுக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். நாம் அவரிடமிருந்து விலகி சென்றிருந்தால் அவரது இரக்கத்தின் கரங்களை நோக்கி திருப்பி செல்ல இத்திருவிழா ஒரு அரிய வாய்ப்பாகும். ஊதாரி மகனை அன்புடன் வரவேற்ற தந்தையைப் போல் மனம் மாறி வரும் ஒவ்வொருவரையும் இறைவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் என்பதை உணர்ந்து இந்த வாசகத்திற்கு செவி கொடுப்போம். யோவேல் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 18 முடிய. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வங்கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது.
மனிதரையே சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை இழைத்து இழைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நாம் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என குறிப்பிடுகின்றார். எனவே கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். அந்த ஒப்புரவாகுமாறு கடவுள் தன் மகனையே நமக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று குறிப்பிடுகின்றார். தகுந்த காலத்தில் மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் நமது உள்ளத்தை வாசகத்திற்கு திறப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20 மற்றும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுவிக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளிப்பேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் ஆழியின் கரையோரம் அமர்ந்த
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 37 முதல் 39 முடிய. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாற்றிப்படுத்தப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கேட்குது, சந்தோஷம். முதல்ல நான் பேசுனது எனக்கு கேட்கல. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் அனைவருக்கும் நமது பாதுகாவலியும் நமது அன்னையுமாக இருக்கக்கூடிய பரலோக தாயினுடைய திருவிழாவை ஆரம்பிக்கின்ற முதல் நாளில் கொடியேற்ற வைபவத்தினுடைய நிறைவான மகிழ்ச்சியை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். கரவல் எழுப்பி நமது மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பர். திருவிழாவை ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 10 நாளுக்கு ஜெயிச்சேன்னு ஒரே கொண்டாட்டம் தான் இல்லையா? ஆமாம், உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் சேவியரோடு சேர்ந்து வந்தேன். அப்போ நான் என்னுடைய பங்கிலிருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே கையில் ஒரு சின்ன ஒரு பையன் ஒன்று வச்சுருந்தேன். ஏன்னா இப்போவே கருப்பட்டி மிட்டாய் இங்கேருந்து கொண்டு வரியே அப்படின்னாரு. நான் சொன்னேன், கருப்பட்டி மிட்டாய் இங்கேருந்து கொண்டு போக முடியாது, மரியாதாபுரத்துலேருந்து கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். கருப்பட்டி மிட்டாய் கடையை போட்டாங்களா போடலையா? கருப்பட்டி மிட்டாய் கடை எப்போ போடுவாங்க? என்னைக்கு போடுவாங்க? 8ஆம் திருவிழா இருக்கா? 8க்கு தான் போடுவாங்களோ? அவள் இல்லையோ, ஒரு நாளைக்கு 8ஆம் திருவிழா கூப்பிட்ருப்பா, நல்லா இருப்பா. சரி, உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு முதல் நாளிலேயே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கிடைக்கப்பெற்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த 10 நாட்களுமே பல்வேறு வகையான தலைப்புகளை சிந்திக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த முதல் நாளில் திருவிழா என்பது மனமாற்றத்திற்கான அழைப்பு. சத்தமாக சொல்லுங்க, திருவிழா மனமாற்றத்திற்கான அழைப்பு. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம். என்ன ஃபாதர், தவக்காலத்தில் சொன்னது மாதிரியே சொல்லுதியே. தவக்காலத்தில் தான் மனமாற்றம் பேசிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வாசித்திருக்கக்கூடிய முதல் வாசகம் 2ஆம் வாசகமும் கேட்டால் கூட ஏறக்குறைய அந்த சாம்பல் புதன் அன்னைக்கு நம்ம வாசிக்கின்ற வாசகமாகத்தான் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான அழைப்பு. நம்ம எப்போவுமே இந்த திருவிழா என்று சொன்னாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு நாள். இந்த 10 நாட்களுமே ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற அருமையான காலங்கள். நமது பழைய திருத்தந்தை ஜான் பால் II இன்றைக்கு புனிதராக இருக்கக்கூடியவர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த திருவிழாக்களை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், திருவிழாக்கள் மகிழ்ச்சியின் நாட்கள். அவர் சொல்கிறார், சரிதானே? பவுலடிகள் சொல்லுவார், திருவிழாக்கள் அருளின் நாட்கள். புனித ஜான் பால் சொல்லுகிறார், திருவிழாக்கள் மகிழ்ச்சியினுடைய நாட்கள். நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். வருத்தத்தோடு சோகத்தோடு கவலையோடு இருப்பதற்காக அல்ல. சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில். வேறு என்னத்தை கட்டிட்டு போகிறோம் இல்லை, சந்தோஷமாக இருக்கணும். அப்போ மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக கடவுள் படைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக படைத்திருக்கக்கூடிய கடவுள் அவர் சொல்லுகிறார், கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இது ஒரு புது வார்த்தையாக இருந்துச்சு. கடவுள் அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம்.
அவர் சொல்லுகிறார் கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்போ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய கடவுள் அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நாமும் கூட மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று தான் இந்த திருவிழா நாட்களை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மகிழ்ச்சியின் மூலமாக கடவுளது மேலான திட்டத்தில் நாம் பங்கேற்று கொள்ளுமாறு சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். சரிதானே? இந்த முதல் வார்த்தையை மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி. என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியாய், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் இயேசு அருமையாக சொல்லுவார், என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியாய், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும்படியாய் இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இயேசு சொல்லுவார், நான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறேன், இந்த மகிழ்ச்சி உலகம் தருகிற மகிழ்ச்சி போன்றது அல்ல. அப்போ இந்த திருவிழா காலங்கள் மகிழ்ச்சியின் காலங்கள். சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது, எதில் சந்தோஷம்? எதில் சந்தோஷம்? இன்னைக்கு பல சமயங்களில் பல்வேறு வகையான வேடிக்கைகளில் சந்தோஷமா, அல்லது நாம் உடுத்திக் கொள்ளக்கூடிய உடைகளில் சந்தோஷமா, அல்லது ஜோடனைகளில் சந்தோஷமா, அல்லது 10 நாட்களும் ஆலயத்துக்கு வருகிறோமே அது மட்டும் சந்தோஷமா? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி என்பது எதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒன்று. மீண்டுமாக பழைய திருத்தந்தை ஜான் பால் II சொல்லுவார், கடவுள் உள் வாழ்வது தான் நிறைவான மகிழ்ச்சி என்பது, கடவுளுக்குள் வாழ்வது. அப்போ இந்த 10 நாட்களுமே நாம் கடவுளுக்குள்ளும் கடவுளோடு இணைந்தும் கடவுளுக்காகவும் வாழ்வதற்காக சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. சரிதானே? கடவுளுக்குள் கடவுளுக்காக கடவுளோடு இணைந்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கடவுளுடைய சிந்தனையும் கடவுளது மேன்மைப்பாடுகளும் கடவுளது செயல்பாடுகளும் நமக்குள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதற்காக மட்டுமே இந்த திருவிழா காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சரிதானே? இந்த திருவிழா காலத்தை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இன்னொரு தடவை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரொம்ப சந்தோஷமாக கைதட்டணும். ரொம்ப வருத்தத்தோடு சோகத்தோடு இருக்கிறீங்க. சரியா? ரைட். இன்றைக்கெல்லாம் உங்கள் ஊரில் ரொம்ப அப்படியே கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். காஞ்சி கருவாடாக கிடக்கு. நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் 2 பேர். ஆலங்குளத்தை தாண்ட உருப்பாடு பார்த்தீங்களா சாமி, நம்ம ஊரை கடவுளை விட்டுட்டாரு. ஆலங்குளத்தை தாண்டின உடனே மரியாதை வர வரைக்கும் ஒரே மழையாக இருக்குது. பார்த்துக்கோங்க. தூரலாக இருக்குது, சாடலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அருமையான கால சூழ்நிலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த திருவிழா நாட்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் அவர் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த மகிழ்ச்சி என்பதை எப்படி இஸ்ராயல் மக்கள் கொண்டாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். முதல் காரியத்தை மறந்தாங்க. திருவிழா என்பது மகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க, திருவிழா என்பது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை எப்படி கொண்டாட வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, யூத சம்பிரதாயத்திலும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலும் 3 திருவிழாக்கள் ரொம்ப முக்கியமான திருவிழாக்கள். யாராவது ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். என் முதல் திருவிழா என்ன திருவிழா? மிக முக்கியமான திருவிழா என்ன திருவிழா? மிக முக்கியமான திருவிழா என்ன திருவிழா? என்ன திருவிழா? பரலோக மாதா திருவிழாவா? இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் முதல் திருவிழா மிக முக்கியமான திருவிழா, எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. வருஷம் அந்த திருவிழாவை கொண்டாடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மறைக்கல்வி ரொம்ப படிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, பாஸ்கா விழா. கைதட்டுங்க பார்ப்போம். முதல் விழா என்பது பாஸ்கா விழா. இந்த பாஸ்கா விழா நீங்கள் வருடம் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா கேட்டுக்கோங்க. கடவுள் திருவிழா கொண்டாட சொன்னார். இந்த திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அதற்கான அர்த்தத்தையும் பொருளையும் ஆண்டவரை கொடுக்கிறார். முதலாவதாக நீ பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த பாஸ்கா விழா தான் ஆண்டவர் உனக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய விடுதலையின் விழா. விடுதலையின் விழா மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். சரிதானா? விடுதலை பயணநூல் அதிகாரம் 12 நம்ம தெளிவாக பார்க்கிறோம். முதல் பாஸ்கா கொண்டாடப்பட்டது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்றிலிருந்து எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். போவதற்கு முன்பதாக நீ பாஸ்கா விழாவை கொண்டாடு. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, லேவியர் புத்தகம் 23 இந்த பாஸ்கா விழாவை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்கா விழா என்பது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை நினைத்து பார்த்து, விவசாயத்தில் நீ எப்பொழுது முதலாக
நீ விதைக்கிறாயோ அந்த நாளை குறிப்பிட்டு நீ பாஸ்கா விழாவை கொண்டாடு என்று சொல்லி லேவியர் புத்தகம் அதிகாரம் 23 இறைவசனம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போ இன்றைக்கு மகிழ்ச்சி என்பது விதைப்பதன் மூலமாக வருகின்ற ஒன்று. இன்றைக்கு இங்கே நம்ம மரிதாபுரத்தில் இருக்கக்கூடிய பல பேர் விவசாயிகள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏறக்குறைய 80 விழுக்காடு விவசாயிகளாக தான் இருந்தாங்க. சரிதானே? இப்போ நிறைய பேர் நிறைய வேலைகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி விவசாயம் சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் விவசாயம் செஞ்சுருக்க மாட்டீங்க இல்லையா? ஆமாம், தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் இந்த விவசாயம் என்பது இந்த பயிர் விளைச்சலை அவர்கள் தூவுகிற பொழுதே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகின்ற ஒன்று. அன்பார்ந்தவர்களே, இந்த மதுரை பக்கத்தில் அந்த பைபாஸில் ஏறணும் வைங்களேன், அங்கே எப்போ பார்த்தாலும் சரி ஒரு 2-3 பெரிய தாய்மார் இந்த நெல் நாற்று கட்டை வச்சுக்கிட்டு போகிற வார காரெல்லாம் நிப்பாட்டுவாங்க. எதுக்கு? விற்கிறதுக்கு இல்லை, நாங்கள் நாற்று நட போகிறோம், உங்களால் ஆன ஒரு வாழ்த்தை சொல்லி ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுங்க, எங்களது மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் நாற்று நடுவது என்பதும் அந்த நாற்றை பிடுங்கி மீண்டுமாக அது நடுவது என்பதும் மகிழ்ச்சிகரமான ஒன்று, ரொம்ப சந்தோஷமா செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவர் சொல்கிறார், நீ பாஸ்கா விழாவை கொண்டாடு, உன் விளைச்சலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த நாளை நீ சிறப்பாக கொண்டாடு. அன்பார்ந்தவர்களே, நாற்று விதைப்பது, நெல் விதைப்பதும் நாற்றை பிடுங்குவதும் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உணவை கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு அனுபவம் தான் இந்த பழைய ஏற்பாட்டில் முதல் அனுபவமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவது விழா, இந்த பாஸ்கா விழாவை போலவே அறுவடை விழா என்கிற ஒரு விழா கொண்டாடப்பட்டது. அறுவடை விழா என்று சொல்வது, முதல்ல இப்போ நாற்று நட்டாச்சு, முதல் நாள் இன்னைக்கு நெல்லெல்லாம் பயிரிட்டாச்சு, அதுக்கடுத்து ஒரு 50 நாட்கள் கழித்து மீண்டுமாக விழாவை கொண்டாடு, அது அறுவடை விழா. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளைச்சலை நீ உன் இல்லத்திற்கு நீ சேகரித்து கொண்டு போகிற பொழுது நீ சந்தோஷமாக நீ கொண்டாட வேண்டும். ஆண்டவர் உனக்கு உணவு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை பராமரித்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே அறுவடை விழாவை நீ கொண்டாடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அந்த விழாவை எப்படி கொண்டாடுன்னு தெரியுமா? நம்ம நெல்லெல்லாம் அறுத்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முதலாவதாக இந்த காரியத்தை நீ முதல் காணிக்கையாய் நீ கடவுளுக்கு செலுத்து. முதல் காணிக்கையை ஆலயத்திற்கு கொண்டு வா. அன்பார்ந்தவர்களே, ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு பழக்க வழக்கம்லாம் உண்டு. நம்மளை போல கிராமத்தில் பெரிய பழக்க வழக்கங்கள் உண்டு. என்ன தெரியுமா? ஏதாவது விவசாயிகள் அறுத்து விட்டு வருகிற பொழுது நேர வீட்டுக்கு கொண்டு போயிட மாட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணவங்க. அவங்க இந்த விவசாய நெல்லெல்லாம் அறுத்து முடித்த பிற்பாடு அது ஊர் பக்கத்தில் களம்னு ஒன்று உண்டு. அந்த களத்தில் நெல்லெல்லாம் சேகரித்த பிற்பாடு அது மூட்டையாக கட்டி நேர மார்க்கெட்டுக்கும் போக மாட்டாங்க, வீட்டுக்கும் போக மாட்டாங்க. விறுவிறுன்னு அந்த மாட்டு வண்டி மேலே ஏற்றி வச்சு நேர கோயில் வாசலில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. கோயில் வாசல் நிப்பாட்டி ஒரு மூடை நெல் அப்படியே இறக்கி கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து காணிக்க செலுத்திட்டு அப்புறம் தான் மார்க்கெட்டு போகும் அல்லது வீட்டுக்கு போகும். பார்த்துக்கோங்க, அருமையான பழக்க வழக்கம். அந்த கலாச்சாரம் நமது ஊரிலும் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது என தெரியவில்லை. ஆனால் அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் கைதட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கைதட்டுங்க. ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தோம். முதல் விளைச்சலை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தோம். முதல் கனியை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தோம். அதன் மூலமாக நாம் விழா கொண்டாடினோம். மகிழ்ச்சி. எதில் மகிழ்ச்சி? முதலாவதாக விதைப்பதில் மகிழ்ச்சி, இரண்டாவதாக அறுவடை செய்வதில் மகிழ்ச்சி, அதே போல ஆண்டவருக்கு கொடுப்பதில் நமக்கு நிறைந்த ஒரு மகிழ்ச்சி. பார்த்துக்கோங்க, சரிதானா? ஆமாம் அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிடுச்சு, சரிதானா? என்னத்தை வாங்கிட்டு வந்து என்னத்தை கொண்டு வந்து கடவுள் கொண்டு வந்து கொடுக்குறது? நெல் எங்கே பார்த்தோம்? நெல்லை என்னைக்கு போய் அறுவடை செஞ்சோம்? நம்ம என்னைக்கு மூட்டையாக கட்டணும்? இல்லை, இன்னைக்கு ஏகப்பட்ட காரியங்கள் மறைஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ச்சியினுடைய விளைவாய் நீ அறுவடை செய்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அது அறுவடையின் விழா. மூன்றாவது, இஸ்ராயல் மக்கள் இன்னொரு விழாவை கொண்டாடினார்கள். அது கூடார திருவிழா. அது என்ன ஃபாதர் கூடார திருவிழா? அறுவடை திருவிழா புரியுது, பாஸ்கா திருவிழா புரியுது. ஆனால் கூடார திருவிழா, அதே லேவியர் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் கூடார திருவிழாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் எத்தனை வருஷமாக பாலைவனத்தில் வழி நடந்து வந்தாங்க? 40 ஆண்டுகள்.
40 ஆண்டு என்ன பெரிய காரை வீடு கட்டி கூரை வீடு போட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களா? இல்லை. எங்கே போகிறாங்களோ அங்கனுக்குள்ளே ஒரு சின்ன குடிசையை போட வேண்டியது, குடிசைக்குள்ளே எத்தனை வாரமோ எத்தனை மாதமோ இருக்க வேண்டுமோ அங்கே இருந்து விட்டு மறுபடியும் குடிசையை கலைச்சிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. பயணிக்கிறவர்கள், அன்பாதவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, பயணிக்கிறவர்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர்கள் கூடாரத்துக்குள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ உன் மூதாதையர்கள் பாலைவனத்தில் வழிநடத்தப்பட்டார்கள், என்னால் வழிநடத்தப்பட்டார்கள். மன்னாவை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், அவர்களுக்கு தேவையான காடை கொடுத்தேன், அவர்களை பராமரித்து கொண்டு வந்தேன். எதிராளிகளின் கைகளில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் நான் இறங்கி அவர்களோடு போராடினேன். அவர்கள் கூடாரங்களில் வசித்தார்கள், ஆண்டவருடைய பராமரிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்பதனுடைய அடையாளமாய் நீ இப்பொழுது கானான் தேசத்தில் பெரிய மாடி வீட்டு கட்டி உட்கார்ந்திருந்தாலும் ஒரு வாரம் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வாரம் வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு குடிசை ஓட்டு சரிதானே? பெரிய மாடி வீட்டில் கூட இருக்கலாம், நீ வசதியோடு இருக்கலாம். ஆனால் இந்த கூடார திருவிழா என்பது ஒரு வாரம் அந்த உன் வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன குடிசை போட்டு அதற்குள் தான் நீ ஒரு வாரமும் தங்கி இருக்க வேண்டும். அதற்குள் தான் நீ சோறு பொங்கி சாப்பிடணும். அதற்குள்ள தான் நீ தங்கி இருக்க வேண்டும். அங்குதான் உன் குடும்பம் முழுவதுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாய் அங்கு அவர்கள் கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்போ இந்த 3 காரியங்களிலும் ஆண்டவர் எதை வலியுறுத்துகிறார் தெரியுமா? கடவுள் செய்திருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டும். என் அன்பார்ந்த மரியாதைபுரம் மக்களே, இன்னைக்கு திருவிழாவினுடைய முதல் நாளில் மகிழ்ச்சி என்பதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எதில் மகிழ்ச்சி படுவது? ஆண்டவர் நமக்கென்று செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கடவுள் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார், உறைவிடம் கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளை ஆண்டவர் பராமரித்து கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை பராமரித்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ வகையான பொருளாதார சூழ்நிலைகள் வந்தாலும் அவை அனைத்திலும் இருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், நிறைந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கல்வியை கொடுத்திருக்கிறார், அருமையான பெற்றோரை கொடுத்திருக்கிறார், பெற்றோர்கள் அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கிறார். இவை அனைத்திற்கும் நன்றி செலுத்துகிற விழா தான் இந்த மகிழ்ச்சியினுடைய விழா. அப்போ மகிழ்ச்சி என்பது முதல் பாயிண்டில் மகிழ்ச்சி என்று சொன்னோம். மகிழ்ச்சி என்பது வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உடுத்துவதும் இன்னைக்கு ஆண்டால் பாடல் கொண்டாட்டங்களில் அல்லது டெக்கரேஷன் பண்ணுறது இதில் மட்டும் இல்லை. அவற்றையும் தாண்டி போய் கடவுள் செய்திருக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை நினைத்து பார்த்து நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த விழாக்களை கொண்டாடு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைத்தனங்களை பெற்றிருக்கிறோம். அதை கொண்டாடுவது தான் மகிழ்ச்சியினுடைய விழா. அன்பார்ந்தவர்களே, நேரம் கருதி இந்த 3வது பகுதிக்கு போவோம். இந்த 3 வகையான விழாக்களை இஸ்ரேல் மக்கள் கொண்டாடி கொண்டு வந்தாலும் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது அந்த விழாக்களில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் கடவுள் கொடுத்த அந்த சிந்தனைகளை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் சும்மா வேடிக்கையாக மட்டும் அந்த விழாக்களை கொண்டாட ஆரம்பித்தார்கள். பல இறைவாக்கினர்கள் அவற்றை அவர்கள் கடிந்து கொண்டார்கள். ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 21, 24. ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 21. யாராவது வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் 21. யாராவது வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமோஸ், அது பிரட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது சின்ன புத்தகமாக இருக்கும். ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 21. உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலியையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் தானே கொண்டாட சொன்னார். ஆண்டவர் தானே கொண்டாட சொன்னார். தலைச்சன் அந்த பயிர்களை எல்லாம் விளைச்சல் எல்லாம் நீ கொண்டு வந்து கொடுன்னு தானே சொன்னார். இவங்க அதைத்தானே செய்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? கடவுள் மறந்துட்டாரா? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மறக்கவில்லை, ஆனால் மக்கள் மறந்து விட்டார்கள். எதை மறந்து விட்டார்கள் தெரியுமா? நீ இவற்றை படைக்கிற பொழுது என்னுடைய வார்த்தையின்படி நீ உண்மையாய் நீ நட, அநீதியான காரியங்களை செய்யாதே, பொய்யான காரியங்களை பேசாதே. நீ கடவுளுக்கு உகந்த காணிக்கை செலுத்த வருகிற பொழுது நீ சமாதானத்தின் மகனாய் மகளாய் இருக்கிறாயா? அதை நினைச்சு பாரு.
ஆமோஸ் சொல்லுகிறார், நீ இதெல்லாத்தையும் கொண்டு வர்ற, ஆனால் சமுதாயத்தில் வாழுகிற பொழுது, குடும்பத்தில் வாழுகிற பொழுது நீ அநீதியான மகனாய் மகளாய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. பிறருக்கு நன்மை செய்வதை விட்டுவிட்டு நீ கொடுமையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்துவிட்டு நீ கடவுளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாயே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நல்லா நினைச்சு பார்ப்போம். கடவுளுக்கு கொடுப்பதனால் இன்னைக்கு கடவுள் வாங்கி சாப்பிட்டு விடவில்லை. ஆனால் கடவுளுக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கிற பொழுது அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ, ஏழை எளியப்பட்ட மக்கள் மேல். ஆமோஸ் அதைத்தான் தெளிவாக சொல்வார். பின்னால் வருகிற பகுதியில் சொல்லுவார், ஏழை எளியப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு மறந்து விடாதே, அநியாயமான காரியத்தை செய்யாதே, மற்றவர்களை வஞ்சிக்காதே, மற்றவர்களை ஏமாற்றாதே. நம்ம வார்த்தையில் சொல்ல போனால், நீ லஞ்சம் ஊழல் இதெல்லாம் விட்டுட்டு நீ நேர்மையாக சம்பாதிச்ச காசுலேருந்து நீ 10 பைசா போட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நேர்மைத்தனத்தோடு வாழ்வதற்கு நீ கற்றுக்கள். அதே ஆண்டவர் எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 17 சொல்லுவார். அது எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 17. யாராவது வாசிங்க. 1:17 எஸ்ஐயா இறைவாக்கு புத்தகம். எஸ்ஐயா 1:17. நன்மை செய்ய கற்றுக்கொள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். இதுதான் திருவிழாவினுடைய நிறைவான மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, மற்றவங்களுக்கு கொடுத்து வாழுகிற பொழுது திருவிழாவுடைய மகிழ்ச்சி ரொம்ப இருக்கும். பார்த்துக்கோங்க, திருவிழாவுக்கு நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. அப்படி தானே எங்கள் பங்குலேருந்து கூட ஏற்கனவே ஒரு குடும்பம் வந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, என்ஜிஓ காலனி பங்குலேருந்து ஏற்கனவே திருவிழாவுக்கே நேரடியாக வந்தாச்சு. வந்த உடனே இந்த பொடியும் வந்தான், ஃபாதர் இது எங்கள் ஊர் ஃபாதர், நாங்கள் திருவிழாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்டா, 10ஆம் திருவிழாவுக்கு இங்கே இல்லை, 10ஆம் திருவிழாவுக்கு இருக்க மாட்டோம், ஆனால் போயிட்டு வருவோம். சரி தானே? இன்றைக்கி நிறையா சொந்தக்காரர்கள்லாம் வருவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நீ கொடுத்து நீ சந்தோஷப்படு. அன்பார்ந்தவர்களே, நான் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னேன்னா சொல்லலே தெரியல. நான் இப்போ என்ஜிஓ காலனியில் இருக்கிறேன். போய் 1 வருஷம் 3 மாதம் ஆக போகுது. பார்த்துக்கோங்க. அப்போ இந்த போன புதுசில் கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கெல்லாம் பங்களாவில் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போ எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் வந்தார். அவரும் நானுமா சேர்ந்து அந்த ஒரு கடை தெருவுக்கு போய் அந்த எலக்ட்ரிக் கடையில் இங்கே திரும்பி நின்று நாங்கள் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். பின்னால் ஒரு அம்மா சத்தம் கேட்டுச்சு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சு ஒரு அம்மா. நாங்கள் திரும்பி பார்த்தோம், ஒரு வயசான அம்மா, ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். பார்த்துக்கோங்க. அவங்க தண்ணி கேட்குறாங்க. உடனே கடைக்காரர், நான் கூட அதை சரியாக கவனிக்கலை, கடைக்காரர் ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுக்க போனார். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உன்ட்ட ரூபாயா கேட்டேன், நான் உன்ட்ட காசு கேட்டேனா? நான் என்ன கேட்டேன்? தண்ணி தானே கேட்டேன், நீ எதுக்கு எனக்கு ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குற? அந்த அம்மா ரூபாய் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் எனக்கு மண்டையில் உரைச்சிச்சு. பார்த்துக்கோங்க. உடனே எலக்ட்ரீஷியன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். 20 ரூபாயை கொடுத்து போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வா. தண்ணி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அன்பார்ந்தவர்களே, அந்த காட்சி எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே நிற்குது. பார்த்துக்கோங்க. தண்ணி வாங்கி கொண்டு வந்து அம்மா கையில், அம்மா இன்னாங்க நீங்கள் கேட்ட தண்ணி இன்னாங்க வச்சுக்கோங்க. உடனே அந்த ரோட்டில் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு 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 பாலா போன ஒரு பை ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பொட்டணத்தை எடுத்தாங்க. யாரோ சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அந்த சாப்பாட்டு பொட்டணத்தை அவுத்து அந்த ரோட்டில் அப்படியே உட்காந்தாச்சு. பஸ்ஸு போகுது, இல்லை பைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது, அதை பற்றியே கண்டுக்கல. ரோட்டில் உட்காந்தாச்சு, ஒரு ஓரத்தில் உட்காந்தாச்சு. உடனே அந்த பொட்டணத்தை எடுத்தாங்க, அவுத்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் சாப்பாடு அள்ளிச்சா. எவ்வளோ பசியோடு இருந்தாங்களோ தெரியலை. பசிக்கிறதுக்கு முன்னால், சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அதுக்கு பிற்பாடு நான் ஒன்றுமே கேட்கல. அதுக்கு பிற்பாடு சாப்பிட்டு முடிந்த வரைக்கும் நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். நல்ல நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி ஒரு அரைப்பாட்டில் தண்ணியும் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாங்க. அதை பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாருக்கு என்ன தேவை அவற்றை கொடுப்பதற்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறோமா? மனம் மாறுங்கள். என்ன மனம் மாறுறது? மனம் மாறுறதுன்னா ஏதோ பாசங்கத்தில் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உட்கார்ந்துடுறதா? இன்னைக்கு மனம் மாறுவது என்று சொன்னால், ஏதோ இன்னைக்கு தேவையான காரியத்தை ஏதோ கொஞ்சத்தை கொடுத்தேன், அதனால எனக்கு சந்தோஷமாக போச்சு, மனம் மாறிட்டேன், அதனால இன்னைக்கு சப்பரம் போகும்போது மாலை வாங்கி போட்டேன், மனம் மாறிட்டேன், அதனால பூசை கருத்து கொடுத்தேன். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அவற்றையும் தாண்டி போய் இன்னைக்கு எசையா இறைவாக்கு சொல்கிறார், நீ ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு, இல்லாதவர்களோடு நீ கொடு, வஞ்சிக்கப்பட்ட மக்களோடு இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள், அப்பொழுது உன்னுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. இன்னைக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம்.
ஆனால் எனக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது பூரா அந்த அம்மாவுக்கு ஒரு 80 வயசு அம்மாவுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது என் மனசுக்குள்ளே இன்னும் அப்படியே இருக்கும். அந்த கண்ணில் அந்த காட்சி அப்படியே இருக்குது. அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த 80 வயசு அம்மா. எங்கேயுமே போகலை, வாங்கிட்டு ஒரு 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 எட்டு கூட எடுத்து வைக்கல, தண்ணியை வாங்கினாங்க, டப்புன்னு உட்காந்தாச்சு. அப்போ எவ்வளவு தேவையோடு இருந்திருக்கிறார்கள். என் பிரியமான சகோதரனை சகோதரியே, உன் குடும்பத்தில் தேவையோடு இருக்கிறவர்களை சந்தி. உன் குடும்பத்தில் மட்டுமல்ல, உன் பக்கத்து வீடுகளில் தேவையோடு இருக்கிறவர்களை சந்தித்துக்கள். சின்ன வயசில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள்லாம் மறக்கவே முடியாது. பார்த்துக்கோங்க, இந்த கிராமத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நல்லா நடக்கும். இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்குதான்னு தெரியல. எங்கள் அம்மா வீட்டில் சோறு பொங்குவாங்க, ராத்திரி பூரா சோறு தானே. நம்ம இங்கே இப்போ தானே இட்லி தோசையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இட்லி தோசை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும் தாயி. அந்த ஒரு நாள் தான் இட்லி தோசைனாலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். மற்ற நாள் இட்லி தோசையெல்லாம் பார்க்க முடியாது. 3 வேளையும் சோறு தான் பார்த்துக்கோ. காலையில் பழைய சோறு, மத்தியானம் சுடுசோறு, ராத்திரி சுடுசோறு. சரி, அப்போ ராத்திரி இந்த உலை வச்சு சுடுசோறு பொங்குவாப்பில். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ரொம்ப ஏழப்பட்ட ஒரு குடும்பம். அவங்க டெய்லி சாப்பாடெலாம் செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு பொங்கினாங்கன்னு 2 நாளைக்கு வச்சுக்கிடுவாங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன பாப்பா, கை குழந்தைன்னா கொஞ்சம் ஒரு வயசுல வச்சுக்கிடுவோமே. அந்த பாப்பாவுக்கு பழைய சோறு கொடுக்க முடியாது. அந்த பாப்பாவுக்கு ஒரு அன்னை, அவன் ஒரு சின்ன கிண்ணம் கொண்டு வருவான், பாத்திரம் கொண்டு வருவான். கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் பாப்பாவுக்கு சோறு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். எனக்கு இன்னும் மனசில் இருக்குது பார்த்துக்கனால. அப்போ உங்களை விட சின்ன பையனாக இருந்திருப்பேன். பாப்பாவுக்கு சுடுசோறு வேணுமா எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கள் அம்மா அந்த பாத்திரம் நிறைய அமைக்க வச்சு கொடுப்பாங்க. சில சமயம் இந்த பையன் நேரத்துக்கு வந்து சேரமாட்டான், நாங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னால் வரமாட்டான். அப்போ எங்கள் அம்மா இன்னொரு சின்ன ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டை எடுத்து வச்சிருவாப்புல. நான் கேட்டேன் ஒரு நாள், ஏம்மா அந்த பையன்தான் வரலையே, எதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒருவேளை நம்ம சாப்பிட்டு முடித்த பிற்பாடு வந்துட்டான்னு வைங்க, சரியா, சாப்பிட்டு முடித்த பிறப்பு வந்துட்டான், நமக்கு சாப்பாடு இல்லை, உங்கள் பாப்பாவுக்கு சோறு இல்லைன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தியா. அதனால தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த பாப்பாவுக்கு நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கிராமங்களில் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கிறோம் பாருங்களேன். அதுதான் திருவிழா, அதுதான் திருவிழா. அந்த திருவிழா தான் இன்றைக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளி ஆடம்பரங்கள் இருக்கட்டும், மகிழ்ச்சிக்குரிய அடையாளங்கள். ஆனால் அவற்றையும் தாண்டி போய் மனதுக்குள் இன்றைக்கு இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதும், இருக்கின்ற ஒரு சில காரியங்களையாவது பகிர்ந்து கொள்வதும். போன வாரம் இந்த வாசகம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? போன வாரம் நற்செய்தி என்ன வாசகம் வாசித்தோம்? இப்போ வாசித்தது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் போன வாரம் வாசித்தது, போன வாரம் என்ன, போன ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் என்ன வாசகம் வாசித்தோம்? நற்செய்தி. ஏசு பெரிய 5 அப்பத்தை வச்சு எத்தனை பேர் கொடுத்தாரு? 50 பேருக்கா? எத்தனை பேருக்கு இது தெரியலன்ட்டான் அவன். ஏசிட்ட கேட்டு சொல்லுவான்ட்டான். 5 அப்பத்தை வச்சு எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு. வெரி குட், அவன் சொல்லிட்டான் பார்த்துக்கோங்க. 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு கொடுத்தார். அப்போ நான் மறைவுரை சிந்தனையில் இந்த சிந்தனை இப்பொழுதும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு சொல்லுவார், அவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்கள். சீடர்களை பார்த்து சொல்லுவார், நல்லா கேட்டுக்கோங்க, நல்ல அருமையான செய்தி. அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள். உடனே சீடர்கள் சொல்லுவாங்க, ஐயா ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருக்கிறாங்க, பெண்கள் குழந்தைகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு எங்கே போய் சாப்பாடு வாங்க? நம்மகிட்ட இருக்கிறது 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, வசனத்தை நல்லா கேட்டுக்கொள்ளலாம். 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே உள்ளன, அவ்வளோதான் இருக்குது. இதை வச்சுட்டு எங்கே போகிறது? ஏசு எப்படி பார்த்தார் தெரியுமா? அடேங்க அப்பா, 5 அப்பம் வச்சிருக்கிறியா, 2 மீன் வச்சிருக்கியா, அதை என்கிட்ட கொண்டு வா. ஒரே வார்த்தை தான். ஒருத்தர் சீடர்கள் சொன்னார், 5 அப்பமும் 2 மீன் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏசு சொன்னார், 5 அப்பம் இருக்குதா, பரவாயில்லையே, இவ்வளவு வச்சிருக்கிறியா, 2 மீன் இருக்குதா, அதை என்கிட்ட கொண்டு வா, நான் பலுகி பெருக செய்கிறேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பார்ப்போம். என் அன்பார்ந்தவர்களே, ஒரே வார்த்தை என்ன டோன்ல போகுது பார்த்தீங்களா? 5 அப்பந்தான், வேற என்னையா இருக்கு, போயா. ஏசு சொன்னார், அடேங்கப்பா 5 அப்பம் இருக்குதா. அப்போ மனுஷ வாழ்க்கையில் ஒரு நிறைவை கண்டுகொள்கிற பொழுது பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை அந்த இடத்தில் புறப்பட்டு வரும். அந்த மகிழ்ச்சி என்பது நிறைவாய் பரிமாறப்படும். சாப்பாடு பரிமாறுவது முக்கியமல்ல, உங்களது உணர்வுகளையும் உங்களது சிந்தனைகளையும் உங்களது எண்ணங்களையும் பரிமாறிக்கொள்ளுங்கள். அதுதான் மனமாற்றத்திற்குரிய அருமையான வழியாய் இந்த எசையா சொல்லுகிறார், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், இருக்கின்றவற்றை இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்டிருங்கள்.
என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற பொழுதும் சரி, கூடார விழாவை கொண்டாடுகிற பொழுதும் சரி, அறுவடை விழாவை கொண்டாடுகிற பொழுதும் சரி, இந்த சிந்தனையோடு தான் ஆண்டவர் கொண்டாட சொன்னார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் காலப்போக்கில் அதை மறந்துட்டாங்க. தங்களுக்கு தாங்களே வாழ ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எந்த நிலையில் நாம் இன்றைக்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? கொண்டாடுவோம், மகிழ்ச்சியினுடைய விழா. ஆனால் கடவுள் சொல்லுகின்ற விழாவாக அந்த விழா அமைந்து கொண்டிருக்கிறதா? இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தின் நிகழ்வுகளை மட்டும் நாம் நினைத்து பார்த்து கொண்டாடுவதற்கல்ல. இயேசு இன்னைக்கு நற்செய்தியில் அருமையாக சொன்னார். திருவிழாவினுடைய கடைசி நாளில், இறுதி நாளில் இயேசு ஆலயத்தில் நின்று கொண்டு, தாகமாக இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என்னிடமிருந்து வாங்கி பருகுங்கள். என்னத்தை வாங்க சொன்னார்? என்னத்தை குடிக்க சொன்னார்? இன்னைக்கு குடின்னு சொன்னாலே பயமாலாம் இருக்கு. வாங்க எல்லாரும் குடிச்சுக்குவாங்க. எப்போ? திருவிழாவில். எவ்வளோ பேர் குடிச்சிட்டு ஆட போகிறாங்களோ தெரியாது, அது வேற கதை. சரிதானே? ஏசு அந்த குடியை சொல்லலை, டாஸ்மாக் குடியை சொல்லலை. கடைசியில் அந்த பகுதியை சொல்லுகிறார், எல்லோரும் என்னிடம் வந்து பருகுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் பருகுங்கள், தூய ஆவியாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் மனக்கண்களை திறந்து வைத்து நீங்கள் பருகுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, எதிர்காலம். முதலாவதாக மகிழ்ச்சி. இன்றைக்கு திருவிழா, இஸ்ரேல் மக்களுடைய திருவிழா கடந்த காலம். ஆண்டவர் செய்த நன்மைத்தனத்தை நினைத்து மனம் மாறி எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். மூன்றாவது எதிர்காலம். இந்த கடந்த காலத்தோடு நிப்பாட்டி நன்றி சொன்னா பத்தாது. ஆண்டவரை இன்னும் எங்களுக்கு தேவை. என்ன தேவை? தூய ஆவியினுடைய அபிஷேகம் எங்களுக்கு இன்னும் தேவை. ஜெபியுங்கள். திருவிழா அதுதான் மகிழ்ச்சியினுடைய திருவிழா. இந்த வருஷம் கொண்டாடுறோம், அடுத்த வருஷம் 6ஆம் தேதி தான் நம்ம கொடியேற்றுவோம். 15ஆம் தேதி திருவிழா முடிஞ்சிடும். இன்னும் அடுத்த வருஷம் 15ஆம் தேதி தான் திருவிழா முடியும். அப்போ இந்த ஒரு வருஷமும் ஆண்டவருடைய ஆவியோடு நாங்கள் இயக்கப்பட வேண்டும். ஆவியானவருடைய வல்லமையோடு எங்கள் குடும்பங்கள் இன்னைக்கு நேர்வழியில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவருடைய துணையோடு எங்கள் ஊர் முழுவதும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆவியினுடைய வரங்கள் கொடைகளுக்காய் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த திருவிழா காலங்கள் முக்காலத்திற்கும் ஏற்பட்ட ஒன்று. நிகழ்காலத்தில் மகிழ்கிறோம். 10 நாளும் சந்தோஷம், நல்லா கொண்டாடணும். சரிதானே? 10 நாளும் சந்தோஷம். புது ட்ரெஸ் எடுத்தாச்சா? அதுக்குள்ளே எப்போ எடுத்த? அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டியே. புது ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுக்கலையா? இனிமேல் தான் பார்த்துட்டு போகணும். சரிதானே? எந்த கடைக்கு போவிய? சோரண்டையில். என்ன கடைன்னு கேட்டால் சோரண்டை கரண்டையா? செல்வம் ஸ்டோர். பார்த்தீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. சரி, எடுங்க, நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. நல்ல வெடி போட்டுக்கோங்க, நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே இன்றைக்கே இப்படின்னா 10ஆம் திருவிழாவுக்கு எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் இருக்குமோ தெரியல. எல்லா திருவிழாவுக்கும் வந்திருக்கிறேன். சரிதானே? நல்ல சப்பரை பவுன் எடுக்க போகிறீங்க, நற்கருணை பவுன் எடுக்க போகிறீங்க. நல்லா கொண்டாடுவோம், நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. நல்லது, மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவருடைய சிந்தனையோடு கொண்டாடுங்கள். அதுதான் மனமாற்றத்திற்கான வழி. ஆண்டவருடைய சிந்தனையோடு கொண்டாடுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கொண்டாடுங்கள். ஆண்டவருடைய நிறைவான கருத்துக்களின்படி நீங்கள் கொண்டாடுங்கள். பழைய காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை நினைத்து கொண்டாடுங்கள். என் குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் செய்தார், என்னை காப்பாற்றினார், நோய் நொடியிலிருந்து குணமாக்கினார். பிள்ளைகளெல்லாம் நினச்சி பார்க்கணும், எங்களுக்கு இந்த ஆண்டு புதிய கல்வி ஆண்டை கொடுத்திருக்கிறார், நான் முன்னேறி போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நல்ல நிகழ்வுகளை ஆண்டவர் எனக்கென்று கட்டளையிட்டு இருக்கிறார். சந்தோஷமாக கொண்டாடுங்க, நன்றி செலுத்துங்க. கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளுக்காய் நன்றி செலுத்துங்கள். இது மனமாற்றத்தினுடைய 2வது. 3வது, வருங்காலத்திலும் ஆண்டவரே தூய ஆவியின் மூலமாய் அபிஷேகம் பெற வேண்டும். அன்னை கன்னிமரியாள் அபிஷேகம் பெற்றார். தூய ஆவி உம்மீது வருவார். ஆதலின் நீ கடவுளுடைய மகனை நீ பெற்றெடுக்க வேண்டும். அந்த அன்னை கன்னிமரியாள் ஆவியினுடைய வல்லமையினால் வழிநடத்தப்பட்டவராய் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை பெற்றுக்கொண்டார். நமது பாதுகாவலி நமது அன்னை கன்னிமரியாள் அந்த தூய ஆவியின் மூலமாய் நிரப்பப்பட்டார். மரியாபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆவியினுடைய வல்லமைக்காய் சிறப்பாக ஜெபியுங்கோ. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். வருகின்ற காலங்கள் முழுவதிலுமாக நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை வழிப்படுத்துவார். ஆக இந்த திருவிழா காலங்கள் எனக்கு மனமாற்றத்தினுடைய காலங்கள், மகிழ்ச்சியினுடைய காலங்கள்,
நிறைவாய் நன்றி செலுத்துகிற காலங்கள், கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்து ஆண்டவரை போற்றுகின்ற காலங்கள், ஒரு பாஸ்கா விழாவை போல், கூடார திருவிழாவை போல், அறுவடை திருவிழாவை போல் நாம் கொண்டாட வேண்டிய காலகட்டங்கள். அது கடந்த காலத்தோடு நின்று விடவில்லை. எதிர்காலத்திலும் ஆவியினுடைய வல்லமைக்காய் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த 10 நாட்களில் திருவிழாக்கள் உங்களுக்கு அர்த்தம் உள்ள ஒன்றாய், மனமாற்றத்தினுடைய ஒன்றாய், கடவுளோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாய், உங்கள் சகோதர சகோதரிகளோடு குடும்பங்களோடு இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாய் இருக்கட்டும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நமது பாதுகாவலையும் அன்னையுமாக இருக்கக்கூடிய தூய பரலோக தாயின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை தந்தையின் பாதத்திலே எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, இந்த திருவிழா வெறும் வெளிப்புற கொண்டாட்டமாக இல்லாமல் ஒவ்வொருவரின் இதயத்திலும் உண்மையான மனமாற்றம், பாவ மன்னிப்பு, இறை நம்பிக்கை மற்றும் சகோதர அன்பை வளர்க்கும் அருளின் காலமாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமது திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் முதலில் மனமாற்றத்தின் வாழ்வை வாழ்ந்து மக்களையும் உம்மை நோக்கி திருப்பும் நல்ல மேய்ப்பர்களாக விளங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே, பாவம், வன்முறை, அநீதி, வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து உலக மக்கள் மனம் திரும்பி அன்பு, சமாதானம், மன்னிப்பு நிறைந்த புதிய வாழ்வை தேர்ந்தெடுக்க உமது தூய ஆவி வழி நடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தந்தையே இறைவா, பிளவுபட்ட குடும்பங்களில் ஒற்றுமையையும் மனக்கசப்பில் இருப்போருக்கு மன்னிக்கும் மனதையும், வழிதவறி சென்றவர்களுக்கு மனமாற்றத்தின் அருளையும் வழங்கி ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய அன்பின் இல்லமாக விளங்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உடல், உள்ளம் மற்றும் ஆன்மாவில் காயமடைந்தவர்களை ஆற்றுப்படுத்தி பாவத்தின் சுமையில் வாழ்பவர்களை உமது இரக்கத்தால் தொட்டு மனமாற்றத்தின் வழியாக புதிய வாழ்வை பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற உமது அழைப்பை நாங்கள் ஏற்று எங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்களில் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து உமது அன்பிற்கு சாட்சிகளாக விளங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தந்தையை நோக்கி மௌனமாக ஜெபிப்போம். இன்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய மேலான ஆசீர்வாதத்திற்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 நாட்களும் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தியருளும். குறிப்பாக உடைய மகிழ்ச்சியை எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லங்களிலும் நீர் பொழிந்தருளும். நாங்கள் இந்த திருவிழா காலங்களிலே இந்த திருவிழாவினை அர்த்த முறையில் நாங்கள் கொண்டாடி உமக்கும் இந்த சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். தொடர்ந்து இந்த 10 நாட்களும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பங்களிலும் நிறைவாக பொழிந்தருளும். எந்தவித விபத்தோ இடரோ எந்தவித தடையோ இன்றி இந்த திருவிழா நாங்கள் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். எங்கள் உறவுகளை ஆசீர்வதித்தருளும். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து நாங்கள் உம்முடைய மகிழ்ச்சியை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய மேலான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றோடு நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா என்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே தூதர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் இயேசுவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இந்த நாளிலே இந்த முதல் நாள் கொடியேற்ற திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ரூத்து மற்றும் மீகா அன்பியங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் ஆண்டவரே நீர் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையென அழைக்க ஆண்டவர் இயேசு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர் இயேசுடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை தேடி வந்திருக்கின்றார். திருவிழா மகிழ்வின் காலம். இஸ்ராயேல் மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்களோ அர்த்தமுள்ள வகையில் நாமும் இறைவனை போற்றி புகழவும் இறைவனிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழவும் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை தேடி வந்திருக்கின்றார். அவருடைய தெய்வீக உடல் நம்முடைய உள்ளத்திலே நிறைவாக நிறைந்திருக்கின்றது. இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஊரின் பாதுகாவலி புனித மரியன்னை 2026ஆம் ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொடியேற்றி ஆரம்பித்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே, இந்த முதல் கொடியேற்ற நாளிலே நமது ஊருக்கு வருகை தந்து இந்த திருப்பலி வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் நமக்கு நிறைவாக தந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பாளை மறை மாவட்டத்தினுடைய சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குனராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். நல்ல சிந்தனையாளர், பழகுவதற்கு இனியவர், மிகச் சிறப்பாக எல்லோரோடும் நல்ல உறவையும் நட்பையும் பாராட்டக்கூடியவர்கள். இந்த நாளிலே அன்போடு அழைத்திருந்தோம். நம்முடைய அழைப்புக்கு செவி கொடுத்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அன்பு தந்தை அண்ணன் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் சிறப்பு செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு மிகச்சிறந்த ஒரு மறையுரையை கொடுத்து நாம் அர்த்தமுள்ள வகையில் இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கக்கூடியவர்கள், நமக்கு பரிச்சயமானவர்கள், நம்முடைய ஆலயத்திலே பல முறை திருப்பலி நிறைவேற்றியவர்கள், அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் சகாயஜான் அவர்கள். தந்தை அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். கல்லூரியில் இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்காக பல முறை நம்முடைய ஊருக்கு வந்தவர்கள். ஒவ்வொரு திருவிழாவிலுமே அவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையிலே நமக்கு திருப்பலி மறையுரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். சிறப்பாக இந்த நாளிலே நல்ல மறையுரையை கொடுத்திருக்கிறார்கள். அற்புதமான ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு விட்டு செல்கிறார்கள். நாம் எப்படி திருவிழாவை கொண்டாட வேண்டும், பகிர்ந்து ஏழைகளை உற்று பார்த்து அற்புதமான முறையிலே நாம் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் சகாயஜன் அவர்கள் தற்போது NGO ஏ காலனி ஜவஹர் நகர் பங்கிலே பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். நம் அனைவருடைய சார்பாக நம்முடைய ஊரினுடைய பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். கரங்களை தட்டி அன்பு தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளில் மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்முடைய அன்பிலும் நம்முடைய உறவிலும் எப்போதும் இணைந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் சுரண்டை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் ராஜன் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். பல நிகழ்வுகளில் நம்மோடு இருந்து நம்மை உற்சாகமூட்டக்கூடியவர்கள் இந்த நாளிலும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தந்தை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நம்முடைய ஊரினுடைய துணைத் தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். கரங்களை தட்டி நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்து சிறப்பாக நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமது சுரண்டையில் உள்ள FSM அருட்சகோதரிகள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அழைப்பு கொடுத்தோம், இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். தலைமை சகோதரி மற்ற சகோதரிகளுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த முதல் நாள்
திருப்பலியை சிறப்பு செய்த ரூத்து மற்றும் மீகா அன்பியங்களை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மிகச்சிறந்த முறையில் பங்கெடுத்தார்கள். அந்த பங்கெடுத்து அற்புதமான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 அன்பியங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் அன்பின் அசன விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விருந்திலும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, நாளை நவநாளின் 2வது நாள். நாளை சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்கள் எசையா மற்றும் எஸ்தர் அன்பியங்கள் நாளை 2வது நவநாளை சிறப்பு செய்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் நமது ஆர்சி நடுநிலைப்பள்ளி மாணவருடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே இந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல திருப்பலியிலே எல்லா பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும். உண்மைதான். அந்த பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய இடத்திலே அற்புதமாக இருக்கையிலே வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே லாந்து விடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் தின்பண்டம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் தின்பண்டம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அங்கேயும் நாளை திருப்பலி நடக்கும்போது அங்கேயும் வரக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கவங்க. ஏன்னா இன்றைக்கி 2 பேர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இந்த தின்பண்டம் இது திரைப்படம் கிடையாது. நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம், பார்க்கவில்லை. மாறாக குருக்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நாமும் நிறைவேற்றுகின்றோம். எனவே மீண்டும் அழுத்தி ஆழமாக சொல்கின்றேன், பிள்ளைகள் கடவுளுக்குரியவர்கள். ஆண்டவரே இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, பிள்ளைகளை என்ன வரவிடுங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் லாந்த சொல்லலை, அங்கே இங்கேயும் லாந்த சொல்லலை. எனவே அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஞான அறிவை கொடுக்க வேண்டும். திருப்பலி நடக்கு, இந்த திருப்பலியில் பக்தியாக இருக்கணும், நானும் பக்தியாக இருப்பேன் என்ற அந்த உணர்வு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்று அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குமாறாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நடைபெறுகின்ற அசன விருந்திற்கு பொருளாகவும் பணமாகவும் கொடுத்து உதவிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாளைய தினம் சரியாக 2ஆம் நாள் திருப்பலியை ஏற்கனவே சொன்னது போல எசாயா, எஸ்தர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அவர்கள் திருப்பலி ஆரம்பிக்கின்ற பொழுது தந்தை அவர்களோடு பவனியாக வர வேண்டும். நாளை திருப்பலி முடிந்த பின்பு ஆர்சி நடுநிலைப்பள்ளி மாணவனுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. மேலும் இன்றைய தினம் பந்தியில் அமர்கின்ற பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக நீங்கள் வரிசையாக இருப்பீர்கள். அங்கு வரிசையாக இருந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இப்படி குறுக்காக இருந்தால் நலமாக இருக்கும் என்று நினைத்தோம். இப்படி தெற்கிலிருந்து வடக்காக இருந்தால் அது பந்தி பரிமாறுவதற்கு வசதியாக இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அதற்குள்ளாக அங்கே உட்கார்ந்து விட்டார்கள். எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆகையால் சொன்னது போல உட்கார்ந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.